வணக்கம். என் பேர் ராமானுஜம், தமிழ்நாடு விவசாய சங்க செயலாளர், நெல்லிக்குப்பம். எங்கள் பகுதியில் டிபிசி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னதாகவே திறந்து எங்களுக்கு உதவி செஞ்சார். விவசாயிகளுக்கு நன்மை பயக்க விதமாக டிபிசி திறக்கிறதுக்கு உதவி பண்ணார். ஆனால் இங்கே இருக்கிற வெளி சக்திகள் இதை திறக்க விடாமல் நேற்று லோடு மேனை அடிக்கிறதுக்கு ஆட்களை கூட்டு வர்றதும், அதே மாதிரி வல்கரான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி மற்ற எல்லாரையும் பேசுறது, அரசு அதிகாரிகள் இது ரெக்கார்ட் பதிகிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு பதிகிறதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்கள பணியை செய்ய விடாமல் தடுத்தாங்க. விவசாயிகள்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆனாங்க. எப்போ நெல் போடுவாங்க, நெல் ஏன்னா ரொம்ப நாள் ஒரு வாரமாக கொட்டி வச்சு நெல் காத்து கிடந்தது. இதை எப்படி ப்ரொக்யூர் பண்ணணுன்றது தான் எண்ணமாக இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நெல் கொள்முதல் ஸ்டார்ட் பண்ணது. இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. எதிர்வரும் நாளைக்கு மழை இருக்குது. 9ஆம் தேதி அதிகபட்சமான மழை சொல்லியிருக்காங்க. அதனால் கொள்முதலை சீக்கிரம் விரைவாக எடுத்து விவசாயிகளுக்கு உதவிடணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் காவல்துறை எங்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்து நெல்லை கொள்முதல் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இது மாதிரி வெளியிலேருந்து வர அந்நிய சக்திகள் தேவையில்லாத கொள்முதல் நிலையத்தில் தடுக்கிற இல்லை அவங்க கொள்முதலை தடுக்கிற மாதிரி சக்திகளை காவல்துறை கடுமையாக அவங்கள தண்டிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக.